ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வர ஓடிடியில் நிறைய தமிழ் மூவிஸ் அண்ட் தமிழ் டப் மூவிஸ் எல்லாம் ரிலீஸ் ஆச்சுங்க. அதில் ஒரு தமிழ் மூவி, நான் ஒரு தமிழ் டப் மூவி பார்த்தேன். குட்டி கழிச்சு பார்த்தா மொத்தமாகவே 2 மூவி தாங்க பார்த்தேன். அந்த 2 மூவி பார்த்து முடிச்சப்பறம் எனக்கு எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, இந்த 2 மூவி எந்தெந்த ஆடியன்ஸ் பார்க்கலாம், அதே மாதிரி எந்தெந்த ஓடிடியில் ஸ்ட்ரீம் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் தமிழ் டப்பிங் மூவியில் நான் எந்த மூவி பார்த்தேன்னா கப்புள் ஃப்ரெண்ட்லி. அண்ட் இந்த படம் எந்த ஓடிடியில் ஸ்ட்ரீம் ஆகுதுன்னா அமேசான் பிரைம் வீடியோவில் ஸ்ட்ரீம் ஆகுது. இந்த படத்தோட கதையை ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே அவங்களோட பேரண்ட்ஸ் அவங்க சொந்த ஊர் விட்டு சென்னைக்கு வராங்க. சென்னைக்கு வந்து அவங்களோட கரியரை பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோ வந்து ஒரு இன்டீரியர் டிசைனருங்க, பட் சென்னையில் அவர் என்ன வேலை பார்த்துட்டு இருக்காருன்னா பைக் போலிங் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பார்த்தா அவங்க என்னன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருந்தாலுமே ஒரு பிஜி ஹாஸ்டலில் தங்கி ஜாப்பை தேடிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இவங்க லைஃப் வந்து சென்னையில் போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்க்குறாங்க. அண்ட் அவங்களுக்கிடையே ஒரு நல்ல ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகுது. அண்ட் அதே மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ வீட்டில் தங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி எப்படி ட்ராவல் ஆகுதுன்னு இந்த படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயம்னா அந்த ரியாலிட்டி ஃபேக்டர் ரொம்ப நல்லாவே காமிச்சிருந்தாங்க சொல்லுவேன். அதாவது நம்ம ஒரு ட்ரீமோட சென்னைக்கு போனால் அந்த ட்ரீம் வந்து அச்சீவ் ஆக வந்து ஒரு ஸ்டார்டிங் கண்டிப்பாக சென்னை இருக்கும்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஸோ அந்த ஒரு விஷயத்தை ரொம்ப நல்லாவே காமிச்சிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி ஹீரோயின் கேரக்டர் ரொம்ப நல்லாவே டிசைன் பண்ணியிருந்தாங்க சொல்லுவேன். சும்மா 2-3 சீனுக்கு வந்துட்டு போகிறவங்க இல்லாமல் அவங்க ரொம்ப ப்ராப்பராகவே யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஹீரோயின் வந்து ஹீரோ லைஃப்குள்ளே வந்த அப்புறம் அவரோட லைஃப் எந்த மாதிரி சேஞ்ச் ஆச்சு அந்த ஒரு விஷயத்த ரொம்ப நல்லாவே காமிச்சிருந்தாங்க. அண்ட் அவங்களுக்கு இடையே ஒர்க்கான அந்த கெமிஸ்ட்ரி அண்ட் லவ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ரொம்ப கனெக்டபுளாக இருந்துச்சுன்னு சொல்லுவேன். அதே மாதிரி எனக்கு இந்த படத்தில் லிவிங்ஸ்டன் சார் வர போர்ஷன்ஸ் அண்ட் ஹீரோயின் வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட மாற்ற மாதிரி போர்ஷன்ஸ் இருக்கும். இந்த 2 போர்ஷன்ஸ் ரொம்பவே ஆ அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஹீரோயின் அவங்க பேச்சுலர் லைஃப் சென்னையில் எந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அண்ட் அவங்களுக்கிடையே அந்த லவ் எந்த மாதிரி டெவலப் ஆகுன்னு சொல்லி இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் கொண்டு போயிருந்தாங்க. பட் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக முழுக்க எனக்கு ஒரு வேறு படம் பார்த்து ஃபீல் தந்துச்சு. அண்ட் செகண்ட் ஆஃப்ல நிறைய எமோஷன் சீன்ஸ்லாம் இருக்குங்க. அந்த எமோஷனாக எனக்கு ரொம்ப ஈஸியாகவே கனெக்ட் ஆச்சுன்னு சொல்லுவேன். இதே மாதிரி எனக்கு இந்த படத்தில் டிசப்பாயிண்ட் பண்ண விஷயம்னா இந்த படத்தில் நான்-லீனியர் நரேஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது இந்த ஸ்டோரிக்கு தேவையில்லாத மாதிரி தோணுச்சு. அண்ட் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு 2 கேரக்டர்ஸ் வருங்க, பிரீத்தி அண்ட் ரகுன்னு சொல்லி 2 கேரக்டர்ஸ் வரும். இந்த 2 கேரக்டரை இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்கலாமான்னு சொல்லி தோணுச்சுங்க. ஸோ ஓவரால் இந்த படத்தை பற்றி சொன்னா இந்த படம் சும்மா அந்த மாதிரி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்லி இந்த ஹைப் ஏற்ற விரும்பல. ஆக்சுவலாக இந்த படத்தில் அங்கே யூஸ் பண்ணியிருக்க அந்த பிளாட் வந்து நிறைய மூவிஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பாக தோணும், டேய் இந்த ஒரு விஷயத்தில் இந்த மூவிலே பார்த்துட்டேன்டா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும். பட் இருந்துமே நான் ஏன் இந்த படம் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த படம் பார்த்து படிக்கும்போது உங்களுக்கு ஒரு டீசெண்டான ரொமான்டிக் ட்ராமா மூவி பார்த்த ஃபீல் கண்டிப்பாக இந்த படம் தருங்க. ஸோ அதனால் இந்த படம் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த படத்தில் வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அந்த ஏ சர்டிஃபிகேட் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா கப்புள் ஃப்ரெண்ட்லி அந்த ஒரு டைட்டில் கட்டி தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி அடல்ட் கண்டென்ட் இந்த படத்தில் இல்லையான்னு சொல்லி கேட்டால் அடல்ட் கண்டென்ட் வந்து எப்படி சொல்ல 2-3 லிப்லாக் சீன் தான் இந்த படத்தில் இருக்குது. பட் நீங்கள் அதை படமாக பார்க்கும்போது உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது நம்புறேன். பட் இருந்தாலுமே உங்களுக்கு ஃபேமிலியோட பார்க்கணும் வேண்டாமான்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவரால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் யாரெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொமான்டிக் ட்ராமா மூவிஸ்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்குன்னா இந்த படத்தை ஒரு 1 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே டன். அடுத்து இந்த வாரம் நான் பார்த்த தமிழ் படம் என்னன்னா மேட் இன் கொரியா. அண்ட் இந்த படம் எந்த ஓடிடியில் ஸ்ட்ரீம் ஆகுதுன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகுது. இதோட கதை என்ன பார்த்தாக்க நம்ம ஹீரோ வந்து தமிழ்நாட்டில் இருக்க கோலப்பல்லூர்னு சொல்லி ஒரு ஊரில் இருக்காங்க. ப்ரோ இந்த மாதிரி ஊரில் தமிழ்நாட்டில் இருக்கான்னு சொல்லலாம் கேட்டுறாதீங்க, இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு இந்த படம் பார்த்தப்ப தான் தெரியும். அதாவது ஊர் பேர் தெரியாத ஊரில் நம்ம ஹீரோயின் இருந்துட்டு நம்ம ஹீரோட கனவு என்னவா இருக்குன்னா கொரியா போகணும். அதுதான் அவங்க கனவு, அதுதான் அவங்க லட்சியம். ஆஹா, என்ன ஒரு லட்சியம் இல்லை. இப்படி ஒரு லட்சியத்தில் இருக்க நம்ம ஹீரோ வந்து ஒரு கட்டத்தில் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி கொரியாவுக்கும் போகிறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் என்னென்ன சம்பவம் நடக்குதுன்னு இந்த படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த படம் பார்த்து முடிச்சப்பறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, தேவிக்கு உன் வாழ்க்கையில் அட்லீஸ்ட் ஒரு தெரியாது கொரியாவுக்கு போடான்னு சொல்லி ஒரு ஃபீல் வந்துச்சு. ஏன்னா இந்த படத்தில் அவங்க காமிச்ச அந்த கொரியன் சிட்டிஸ்லாம் இருக்காங்க தெரியுமா, ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. சத்தியமாக இவ்வளோ நல்லவங்க அந்த நாட்டில் இருக்காங்களா, அதை டெஸ்ட் பண்ணுறக்கானே அந்த நாட்டுக்கு போகணும்னு சொல்லி தோணுச்சுங்க. பிரியங்கா மேம் வந்து கொரியாவுக்கு போனப்புறம் அவங்க பார்க்குற எல்லாருமே நல்லவங்களா இருந்தால் நமக்கு அப்படி ஒரு ஃபீல் எடுத்து தப்பு இல்லைல்ல. ஆக்சுவலாக படமாக பார்க்கும்போது எனக்கு பிடிச்ச விஷயம்னா ஹீரோயின் கேரக்டர் தான் பிரியங்கா மேம் கேரக்டர் ரொம்ப நல்லாவே எழுதிருந்தாங்க. அதாவது இந்த படத்தில் பிரியங்கா மேம் கூட ஆசை என்னன்னா அந்த கொரியா போகணும். ஸோ அந்த ஆசை எதனால வந்துச்சு சொல்லி அது ப்ராப்பராகவே ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாங்க. ஒன்ஸ் என்னதான் ஆசை இருந்து பிரியங்கா மேம் கொரியாவுக்கு போனாமனோ அவங்க எந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணாங்க அது காமிச்ச விதமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் பிரியங்கா மேம் ஃபார்ம் பண்ண அந்த குரூப்ஸ் அது அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு சொல்லுவேன். அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குறிப்பாக பிரியங்கா மேமும் ஒரு பார்ட்டிக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அண்ட் பிரியங்கா மேம்க்கு ஒரு கொரியன் பாய்க்கு ஒரு ரிலேஷன்ஷிப் காமிச்சிருப்பாங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த படத்தில் ஸ்டார்டிங் ட்ரபிள் கொஞ்சம் இருந்தால் கூட எப்படியே ஸ்டார்ட் பண்ணி வண்டி கொரியா போனப்புறம் படம் உண்மையிலே வேறு லெவலில் ட்ராவல் ஆச்சு. அண்ட் முடிச்ச விதம் கொஞ்சம் ஸ்மூத்தாகவே முடிச்சிருந்தாங்க சொல்ல.
ஆக்சுவலாக இந்த படத்தோட பெரிய ஸ்ட்ரென்த் என்னன்னா அந்த ஃபீல் குட் மூமெண்ட்ஸ் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆச்சுன்னு சொல்லுவேன். குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் அவங்க காமிச்ச பாண்டிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சுங்க. அதாவது பிரியங்கா மேம் வந்து கொரியாவுக்கு வரும்போது கொஞ்சம் ஒரு கஷ்டத்தோட தான் வருவாங்க. உங்களுக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு அடி விழுந்திருக்கும். அதை நான் ரிவீல் பண்ணல. அதை நீங்கள் இந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த அடியிலேருந்து அவங்க கொரியாவுக்கு வந்தால் கூட கொரியாவுக்கு இனிஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. பட் அவங்க வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் நிறைய பேருக்கிட்டே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. எந்த அளவுக்குனா அவங்க கொரியா விட்டு தமிழ்நாட்டில் வரும்போது அந்த நாட்டில் இருக்க பீப்புள் வந்து பிரியங்கா மேம் பார்க்க வருவாங்க. ஸோ இந்த ஒரு சர்க்கிளை ரொம்ப நல்லாவே காமிச்சிருந்தாங்கன்னு சொல்லுவேன். ஆக்சுவலாக இந்த படம் இருக்கே பிரியங்கா மேம் லீடாக பண்ண படம் நினைக்கிறேன். அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட்டாகவே இந்த படம் அமைஞ்சிருக்கு. என்னதான் இந்த படம் ஆகா ஓஹோ இல்லாட்டி கூட ரொம்ப மோசமான படமாக இது வரல. ஓகே, ஸோ ஒரு ஒன் டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் யாரெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கொரியன் மூவிஸ் நீங்கள் கொரியன் வெறினா இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபேமிலியோடய பார்க்கலாம். ஏன்னா இந்த படத்தில் அடல்ட் சீன் சுத்தமாக இல்லைன்னு சொல்ல நீங்கள் ஃபேமிலியோடய பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வாரம் ஓடிடியில் என்னதான் நிறைய மூவிஸ் வந்தால் கூட நான் இந்த 2 மூவிலாம் பார்த்தேன். நீங்கள் இந்த 2 மூவிஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சு சொல்லி கீழே கமெண்ட் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.